கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே பூதங்குடி கிராமத்தில் அரசு பள்ளியை ஆசிரியர்கள் இழுத்து பூட்டிச் சென்ற நிலையில் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். ஆசிரியர்களின் இந்த செயலுக்கான காரணம் என்ன? மேலும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறதா? என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே இருக்கிறது பூதங்குடி கிராமம். இந்த கிராமத்தில் இருக்கிற ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அமைந்திருக்கிறது. இந்த பள்ளியில பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்த அளவே இருக்கிறது. 20 மாணவர்கள் மட்டுமே இந்த பள்ளியில பயின்று இருக்காங்க. இன்று பள்ளியில பணி செய்து வந்த 2 ஆசிரியர்கள் மதிய உணவு இடைவேளை மாணவர்கள் முடிந்த பிறகு நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பிவிட்டு பள்ளியை பூட்டிவிட்டு சென்று விட்டனர். எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தங்களது பிள்ளைகள் மதிய நேரத்திலே வீட்டிற்கு வந்ததை அறிந்த பெற்றோர்கள் பள்ளியில் சென்று கேட்டபோது ஆசிரியர்களுக்கு வேலை இருந்ததாகவும் அதன் காரணமாக அந்த 2 ஆசிரியர்களும் பள்ளியை பூட்டிவிட்டு மாணவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு சென்று விட்டதை அவர்கள் தெரிந்து வேதனை அடைந்தனர். இதன் காரணமாக பள்ளியின் முன்பு அவர்கள் தாங்கள் உடனடியாக இந்த பள்ளியில் ஆசிரியரை மாற்ற வேண்டும், மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், மாலை வரை பள்ளி உண்டு என்று எண்ணி இருந்த எங்களுக்கு தங்களது பிள்ளைகள் தேவையில்லாமல் பிற்பகலிலேயே வீட்டிற்கு திரும்பியதற்கான காரணத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினர். இதன் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் உடனடியாக அங்கு கல்வித்துறை அதிகாரிகள் அவர்களிடம் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக மாணவர்களை வீட்டிற்கு அனுப்பிய அந்த ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் தற்போது பெற்றோர்கள் கலந்து வீட்டுக்கு சென்றுள்ளனர். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தேவநாதன்.